ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ vlog நம்பர் 3. ஸோ இந்த 30 days ட்ராயிங் சேனலில் இன்றைக்கி வந்து டே 3 பார்க்குறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டே 3 வந்து என்ன வரைய போகிறோன்னா சன்னு தான் வரைய போகிறோம். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு சர்க்கிளுக்கு வந்து காம்பஸ் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு காம்பஸில் சர்க்கிள் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் காம்பஸை பிடிச்சி ரொம்ப வருஷம் ஆனதுனால ஒழுங்காக எனக்கு அந்த இது வரல. ஸோ எப்படியோ ஒன்று ட்ரை பண்ணி போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் விலாகில் வந்து ஒரு துலிப் ஃப்ளவர் வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் ட்ராயிங்கில் வந்து ஒரு யூனிகார்ன் கேக் வரைஞ்சிருந்தேன். ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணுறேன். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் கடைசியில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து ட்ரா பண்ணி முடிஞ்சாச்சு. ஸோ மைக்ரோடிக் பென்சில் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் டார்க்காக தான் வந்திருக்கு. சரி இன்னும் டார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக எமோஜி சன் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஜி சன் வரைஞ்சிருக்கேன். நார்மலாக சர்க்கிள் போட்டு லைன்ஸ் விடுறத விட இந்த மாதிரி வரைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வரைஞ்சேன். ஸோ டார்க் பண்ணிட்டா இது வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே டார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆர்ட் பை ஈஷா அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஸ்மைலி எமோஜி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க கொடுப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.